வாரம் வாரம் 100க்கு மேல ஏதோ ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து லான்ச் ஆயிட்டே இருக்கு. பட் அதில இருக்க பாதி ஏஐ டூல் வந்து சேம் ஒர்க், சேம் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் தான் பண்ணுது. அதிலும் ஒரு சில ஏஐ டூல்ஸ்ல எதுக்குடா வந்து லான்ச் பண்றாங்க அளவுக்கு யோசிக்க வைக்குது. ஏன்னா யூஸ்லெஸ்ஸா நெறைய ஏஐ டூல்ஸ் வந்து லான்ச் ஆயிட்டே இருக்கு. பட் இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஒரு 5 ஏஐ டூல்ஸ் சொல்றேன். இது மட்டும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டே டு டே லைஃப வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா, யூஸ்ஃபுல்லா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் இந்த ஒரு 5 ஏஐ டூல் மட்டும் தான் யூஸ் பண்றேன் டே டு டே லைஃப்ல. ப்ராடக்ட் பில்ட் பண்ணதுக்கும், என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு, நான் ரிப்பிட்டிவ் டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணதுக்கும், இந்த ஒரு 5 ஏஐ டூல்ஸ் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. அது உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். NotebookLM இந்த ஒரு டூல் என்னோட பர்சனல் ஃபேவரைட். ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு டூல் உங்களுக்கு ஒரு பர்சனல் டீச்சர் மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ பெரிய டவுட் இருந்தாலும், இது அழகா வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரும். உங்களுக்கு டெஸ்ட்டா கூட கண்டக்ட் பண்ணி தரும். அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ டூல். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு டுட்டோரியல் பார்க்குறீங்க, ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ. அந்த லிங்க் காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இதுவே வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கட் அண்ட் கிளியரா குடுக்கும். உங்களுக்கு புரியலனாலும் அதுகிட்டயே திருப்பி கேட்கலாம். அதுவே வந்து இத விட இன்னும் சிம்பிளாவே குடுக்கும். நீங்க ஒரு புரோகிராமரா இருந்தாலும் சரி, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்றீங்களும் சரி, இதில போயிட்டு நீங்க நீங்க ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு பர்சனல் டீச்சர் மாதிரி ஆக்ட் ஆயிட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4 பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும், இல்லன்னா ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு ஆர்டிக்கிள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக மட்டும் இந்த ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்க. ஏன்னா, இந்த ஏஐ டூல்ல வந்து உங்களுக்கு Googleல இருக்கிற 1000 கணக்குல வெப்சைட் இருக்கும். அதில இருக்கிறத டாப் ஃபேக்ட்ஸ் செக் பண்ணி, அதோட அவுட்புட் மட்டும் தான் இதில உங்களுக்கு ப்ரிசைஸா குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறீங்கன்னா, இந்த ஒரு டூல் கிட்ட கேட்டீங்கன்னா, அதுவே வந்து ரெஃபரன்ஸ் ரிசர்ச் பேப்பர் ஆத்தர் யாரு? எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க? அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஃபேக்ட் செக்ஸ் எல்லாமே வந்து கட் அண்ட் கிளியரா குடுக்கும். பட் இது சின்ன ட்ராபேக் என்னன்னா, இந்த ஒரு பெர்ப்ளெக்சிட்டிய ஒன்லி ரிசர்ச் அண்ட் சர்ச்‌க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மத்தபடி உங்களுக்கு பர்சனலைஸ்டா யூஸ் பண்ணணும்னா, இது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தரல. நான் பர்சனலா யூஸ் பண்ண வரைக்கும். நம்பர் 3 கர்சர், போல்ட், ரெப்லைட். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ உங்களுக்கு அப்ளிகேஷனா மாத்தணும்னா, இந்த ஒரு 3 ஏஐ டூல் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன பில்ட் பண்ணி தரும். இது உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டாவே ஹெல்ப் பண்ணும் ஒரு டெவலப்பரா. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல 84% டெவலப்பர்ஸ் இந்த ஒரு கர்சர் ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன பில்ட் பண்றாங்க. நானே வந்து நேர்ல விட்னஸ் பண்ணியிருக்கேன். கம்பெனிஸ்லலாம் வந்து கர்சர் ஏஐ டூல் வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க. லைவா கிளையன்ட் அப்ளிகேஷன். அந்த அளவுக்கு இது வந்து ஆசமான ஒரு டூல். இது இது உங்களோட ஒர்க் ஃப்ளோல ஆட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஒர்க் வந்து ஸ்பீடாவே முடியும். நம்பர் 2 N8N. இது ஒரு ஜஸ்ட் ஆட்டோமேஷன் டூல். உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்குன்னா, இது மூலமா நீங்க ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இதுவே வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்கும். 24/7 லிட்டரலி இது உங்களோட பர்சனல் எம்ப்ளாயி. நீங்க சேலரியே தராம ஏதாச்சும் உங்களால வேலை வாங்க முடியும். ஆனா இதுக்கு உங்களுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளதான் உங்களுக்குன்னு ஒரு ஓன் எம்ப்ளாய வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 ChatGPT, Claude. நான் பார்க்குற 99% ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு அதில இருக்கிற சர்ச்ல போயிட்டு ஆக்ட் ஆஸ் எ ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஆக்ட் ஆஸ் எ புரோகிராமர், ஆக்ட் ஆஸ் எ டீபக்கர் இந்த மாரி தான் குடுத்துட்டு இருக்காங்க. பட் அத தாண்டி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியுதே இல்ல. அதில போயிட்டு பிளஸ் ஐகான் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி தரும். இல்லன்னா ஒரு கேன்வால வந்து எடிட் பண்ணி தரும். ஏன் உங்களோட உங்களோட புரோகிராம வந்து டீபக் பண்ணி தரும். கிளியரா எங்கெங்க எரர் இருக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தரும். அந்த அளவுக்கு அதில ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் அது யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்றதில்ல. உங்ககிட்ட இருக்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன இது கூட இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். இன்டகிரேட் பண்ணி உங்களால ஆன் ஸ்பாட்ல வந்து ஏதாவது எடிட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லன்னா ஏதாவது சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி இமிடியேட்டா பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, NotebookLM ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு ரிசர்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா கர்சர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஏதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் வேணும்னா N8N ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ், பர்சனலைஸ்டான ஒரு ஒப்பீனியன்ஸ் இந்த மாரி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னா Claudeம், ChatGPT யூஸ் பண்ணுங்க. இது 5 மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட 90% ஆஃப் ஒர்க்க வந்து ஸ்பீட் அப் பண்ணும்.
இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் டார்க் மீட். பை பை.